வெல்கம் டு AtoZ Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம சிக்கன்ல செட்டிநாடு சிக்கன் சுக்கா எப்படி செய்யறதாங்க பார்க்க போறோம். நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வறுத்து அரைச்சி தான் இன்னைக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த செட்டிநாடு சிக்கன் சுக்கா நல்லா காரசாரமாக இன்னைக்கு வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி புதுவிதமான ரெசிபிகள் மற்றும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் சுக்கா ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஏன்னா சிக்கன் வந்து ஊற வச்சு தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதுக்காக வந்துட்டு ஒரு கடாய் வந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நான் கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டேன். அடுத்தது இன்னொரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு இப்போ கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இது கூட வந்துட்டு நம்ம சோம்பு வந்து ஆட் பண்ண போகிறோம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு சோம்பு வந்து ஆட் பண்ணுறேங்க. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ ஜீரகம் ஆட் பண்ணதுக்கப்புறம் மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து ஆட் பண்ணுறேங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஜீரகம், மிளகு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் வந்துட்டு நான் அடுப்பே வந்து ஆன் பண்ணுறேங்க. ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இதை நம்ம வந்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் ஆயில் எதுவுமே விடக்கூடாதுங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் இந்த நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். அதுக்காக நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கிறேன். ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கணுங்க. இந்த கொத்தமல்லி, ஜீரகம், சோம்போட நல்லா மணம் வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்துட்டு இதை ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் இதை லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூட வந்துட்டு நான் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு 4 வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நான் எல்லாமே எடுத்திருக்கேன். 4 வரமிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வந்து இது கூட வந்துட்டு கலருக்காக காஷ்மீரி மிளகாய் வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த மிளகாயும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம வந்துட்டு அந்த காஷ்மீரி மிளகாய் தூள் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். வேறு எந்த தூள் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அது ஒன்று மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோங்க. ஸோ நம்ம கொத்தமல்லி, ஜீரக மிளகாய் எல்லாமே இதிலே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வரமிளகாய் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ கொத்தமல்லி, ஜீரகம், சோம்போடைய ஸ்மெல் வந்து நல்லாவே வருதுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வறுபடணும். லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, தீஞ்சு போயிடும். அதனால் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை நம்ம செய்யணுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது இதை நம்ம ஆற வச்சு நம்ம இதை வந்துட்டு மிக்சியில் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ இதை அரைச்சி எடுக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு இப்போ மிக்சி ஜார் வந்து நான் எடுத்துருக்கேங்க. இப்போ இதில் வந்துட்டு இந்த கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வந்துட்டு ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது இது கூடவே வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு வந்து இது கூடவே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு தகுந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஒரு நார்மல் சைஸ் இஞ்சி வந்து கட் பண்ணியிருக்கேன். ஒரு கட்டி அளவுக்கு நான் பூண்டு வந்து எடுத்திருக்கேன். சின்ன கட்டி பூண்டு தான், ஒரு கட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு நல்லா அரைப்படலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி கூட நல்லா பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அதை அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதை வந்துட்டு நான் சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். இதை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம அரைச்ச அந்த விழுதை வந்து இது கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சிக்கன் கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆட் பண்ணிட்டு இதுக்கு தகுந்த அளவுக்கு நான் வந்துட்டு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த சிக்கனுக்கு 1/2 கிலோ சிக்கன் தகுந்த அளவுக்கு தூள் உப்பு வந்து இதுக்கு தகுந்த அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இது கூட பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் வந்துட்டு நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு கலர் கொடுக்கும், அதுக்காக நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மிளகாய் இருந்துச்சு அப்படின்னா அது கூடவே நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு தயிர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூட லெமன், ஒரு லெமன் வந்து நான் லெமன் ஜூஸஸ் வந்து நான் எடுத்திருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ இதில் நாம் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா சிக்கன் கூட நல்லா இந்த மசாலா வந்து நல்லா கோட்டிங் ஆகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க.
இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம பெரட்டி விட்டோம் அப்படின்னாவே போதும். நல்லா வந்துட்டு அந்த சிக்கனோட நல்லாவே வந்துட்டு மசாலா எல்லாமே வந்துட்டு நல்லா கோட்டிங் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் வந்து நான் ஊற வைக்க போகிறேன். ஒரு 1 ஹவர் கழித்து தான் நான் வந்துட்டு இதை ரெடி பண்ண போகிறேங்க. ஏன்னா நல்லா ஊறிச்சு அப்படின்னா இந்த மசாலா எல்லாமே வந்துட்டு சிக்கன் கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அந்த சிக்கன் கிரேவி வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 1 ஹவர் வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக இதை வந்துட்டு ஒரு பிளேட் போட்டு இதை நம்ம மூடி நம்ம ஒரு 1 ஹவர் கழித்து இதை நம்ம ஓப்பன் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள் 1 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு ஊறி வந்திருக்கு. இப்போ இதை வந்துட்டு நம்ம இந்த சிக்கன் சுக்கா வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்காக நான் வந்துட்டு ஒரு கடாய் வந்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இது கூட வந்துட்டு பிரியாணி இலை வந்துட்டு ஒரு பிரியாணி இலை வந்து ஆட் பண்ணுறேன். அடுத்தது அன்னாச்சி மொக்கு ஒரு 2 ஏலக்காய் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஏலக்காய் வந்து நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜில் இது கூட வந்துட்டு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். இப்போ பச்சை மிளகாய் போட்டதுக்கு அப்புறமா இது கூட வந்துட்டு வெங்காயம் வந்து ஆட் பண்ணுறேங்க. ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம். ஸோ அந்த பெரிய வெங்காயத்தை எந்த அளவுக்கு ஸ்லைஸ் வந்து நீங்கள் சிறுசாக கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் சுக்காவில் இந்த வெங்காயம் எங்கே இருக்குதுன்னே தெரியாது. ஸோ நல்லா வந்து குக் ஆயிரும். இப்போ வெங்காயத்தையும் போட்டுட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட வந்துட்டு ஒரு கொத்து அளவுக்கு நான் கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ கறிவேப்பிலையும் போட்டுட்டு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ வெங்காயம் வந்துட்டு நல்லா வந்து குக் ஆகி வரணும். இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்துட்டு நல்லா வந்துட்டு குக் ஆகிருக்கு. பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அந்த சிக்கன் வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. வெறும் சிக்கன் மட்டும் எடுத்து ஆட் பண்ணக்கூடாதுங்க. அந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து அதோடு தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் நான் அதை அப்படியே வந்துட்டு இதில் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். இப்போ சிக்கன் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நம்ம மசாலா எல்லாமே வந்துட்டு அரைச்சி போட்டிருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவும் நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு இது குக் ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து ஆயில் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் வந்து இதுக்கு டைம் கொடுக்கலாம். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகிற அளவுக்கு நம்ம விட்டுடலாங்க. ஸோ இப்போ நான் வந்து மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் கழிச்சு இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம இதில் தண்ணி எதுவுமே இப்போ வந்து ஊற்றலை, ஏன்னா அதுலேருந்து ஆயிலே வந்துட்டு ரிலீஸ் ஆகும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஆயில் எல்லாமே அந்த ஓரத்தில் எல்லா இடத்துலையும் பாருங்கள் ஆயில் வந்து இப்படி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம நல்லா பெரட்டி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா குக் ஆகும் போது டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ இது கூட வந்துட்டு நான் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 2 சின்ன பழம் தக்காளி வந்து நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி எப்பயுமே வந்து சிக்கன் வந்து வேக வைக்கும்போது முன்னாடி போடக்கூடாதுங்க. ஏன்னா வந்து சிக்கன் வந்து சீக்கிரம் குக் ஆகாது. அதனால் சிக்கன் வேகிற அந்த 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணோம். இப்போ வந்து வாட்டர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். அதுக்காக வந்துட்டு சிக்கன் ஊற வச்ச அந்த இதுலேயே வந்துட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ பாருங்கள் ரொம்ப அதிகமாகலாம் வந்து வாட்டர் ஆட் பண்ண தேவையில்ல. இந்த ஸ்டேஜ் அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா போதும் வாட்டர். இதுவே வந்து நல்லா ட்ரை ஆகி நமக்கு வந்துட்டு சிக்கன் வந்து நல்லா குக் ஆகி கிடைக்கும். இப்போ பாருங்கள் இப்போ இதை நான் பிளேட் போட்டு மூடி வச்சுருக்கேன். இப்போ இதை நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ அது எல்லாமே வந்துட்டு அந்த தண்ணி எல்லாமே வந்து நல்லா ட்ரை ஆகி சிக்கன் வந்து வெந்துருச்சு அப்படின்னா போதும். இப்போ பாருங்கள் ஆயில் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ வந்துட்டு இதை நம்ம பெரட்டி விடலாம். பாருங்க நல்லா பெரட்டி விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ சிக்கன் குக் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா பெரட்டி விட்டோம் அப்படின்னா போதுங்க. சிக்கன் வந்து குக் ஆகிடுச்சு.
இப்போ இதை நல்லா நான் பிரட்டி விட்டேன். இப்போ பாருங்கள் தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போ இது கூட வந்துட்டு கொத்தமல்லி தழை வந்து நான் தூவி விடுறேங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலைங்க. நல்லா மசாலா எல்லாமே நம்ம வறுத்து அரைச்சி போட்டதுனால ரொம்ப மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் வந்து அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுடைய சூப்பரான சுவையான செட்டிநாடு சிக்கன் சுக்கா இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள் அட்டகாசமான கலரில் வந்து நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி புதுவிதமான ரெசிபிகள் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வேணுன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.